Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Redmi Note 10 போல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஃபீச்சருங்க. இப்போ இருக்கக்கூடிய Redmi phonesல வந்து எல்லாமே வந்து அப்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா வீடியோ டூல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருங்க. இத வந்து எப்படி வந்து எனேபிள் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வீடியோ டூல் பாக்ஸ்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு வீடியோ டூல் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே மேனேஜ் வீடியோன்னு இருக்குல்ல பார்த்தீங்கன்னாங்க, அதை கிளிக் பண்ணி அதில் யூடியூப் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் வேணும்னாலும் கூட அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ அந்த சாங் வந்து நான் ப்ளே பண்ணுறேங்க. அதே மாதிரி வந்து இந்த சைடில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களாங்க, ஒரு பார் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி விட்டு மேலே இருக்கிறத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இதில் ஏர் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ண உடனே வந்து ஸ்க்ரீன் வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆயிருங்க. ஆனால் சவுண்டு மட்டும் வந்து கேட்குங்க. இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இது வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் டைமில் வந்து நம்ம யூஸ் ஆகுங்க. நம்ம பைக்கில் வந்து இப்போ போகிறதா இருக்கட்டும், இல்லை பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், நம்ம பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சு நம்ம வந்து சாங்ஸ் வந்து கேட்போம். ஆனால் ஸ்க்ரீன் வந்து எப்போவுமே வந்து ஆனாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னோ வேறு ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னு வைங்களேன், வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேறு சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிருங்க. நம்மளோட இஷ்டப்பட்ட சாங்ஸ் வந்து கேட்க முடியாது. ஆனால் இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம இஷ்டப்பட்ட சாங்ஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து ரொட்டேட்டிங்கில் வந்து நம்ம கேட்குற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி வேறு என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, கேஷ் பண்ணுற அந்த இதெல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கலாங்க, அந்த 120 ஹெட்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இதிலே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களாங்க, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் இருக்கிறோம்னா அவுட்டோர் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெளியில் எங்கேயோ ப்ளே பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து எப்படி சுச்சுவேஷனில் இருக்குமோ அந்த மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்பிளே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருங்க. அந்த மாதிரி 12 அட்மாஸ் அது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம சவுண்ட் எஃபெக்ட்லாம் சும்மா பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கூட இங்கே கேட்குறீங்க பார்த்தீங்களாங்க, சவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆடியோ கொடுத்து கேட்குது. கீழே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ், அதாவது நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதில் கனெக்ட் பண்ணி நம்ம கேட்குறது மூலமாக வந்து சவுண்டை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து கொண்டு போகணும்னு சொல்லலாங்க. அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ளோட் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலும் வரும், அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.